உலகத்துல நீ செய்கிற காரியம் தவறு, நீ இந்த பாவத்துக்குள்ள இருக்கிற, நீ இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேருக்கு ஆட்கள் கிடையாது. அப்படி ஆட்கள் இல்லாம எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் அவங்க செய்யற தவற சுட்டி காட்ட கூட ஆட்கள் இல்ல. ஆனா பவுல் அழகா என்ன சொல்றாருன்னா, இந்த தயவ ஐஸ்வர்யம் சொல்றாரு. அக்கா அந்த வசனத்தை இன்னொரு வாட்டி வாசிங்களேன். தேவ தயவு நீ புறப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. ஆமென், ஹல்லேலூயா. குணப்படும்படி ஏவுகிற இந்த தயவை நம்ம பவுலையா என்ன சொல்றாருன்னு பார்த்தா ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ ஐஸ்வர்யங்கள் இருக்குது. நம்முடைய பார்வையில ஐஸ்வர்யம் என்பது வேறு, கர்த்தருடைய பார்வையில ஐஸ்வர்யம் என்பது வேறு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனையோ காரியங்கள் அவர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நம்முடைய பார்வையில நமக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி தோணும். நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, அது ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்னு தோணும். நல்ல காரை கொடுத்திருக்கிறாரு, வீட்டை கொடுத்திருக்கிறாரு. இப்படி இந்த காரியங்கள் நமக்கு உலக பிரகாரமா என்ன செய்யும், ஐஸ்வர்யம் சொல்லி நமக்கு தோணும். ஆனா கர்த்தருடைய பார்வையில அவங்களுக்கு என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. அவருடைய பார்வையில இந்த உலக பிரகாரமா நம்ம பெற்றிருக்கிற ஐஸ்வர்யங்கள் ஒண்ணுமே இல்லை. ஆனா நமக்கு காட்டுகிற தயவு ஏன்னா அவர் நமக்கு உலக பிரகாரமாய் கொடுத்திருக்கிற எதுவுமே நம்ம என்ன செய்யாதுன்னு சொன்னா நித்தியத்துக்கு கொண்டு போகாது. நிறைய இடத்துல குணப்படுன்னு கர்த்தர் சொல்லிக் கொண்டேதான் இருப்பாரு. ஏன்னா குணப்படாத இருதயத்துக்கு பரலோகத்துல இடம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வசனம் கூட அழகா சொல்லுது இல்லையா, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல என்ன உண்டாகுதோ மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுது. அப்போ அப்படி ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை பெறுகின்ற தயவை நாம என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணாம தேவனுடைய தயவை நம்மை குணப்படுத்தும்படி ஏவுகிறது என்றால் அது நமக்கு ஐஸ்வர்யன்றதை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளணும். இந்த சத்தம் எல்லோருக்கும் கேட்கிறதா அப்படின்னா கிடையாது. அதுக்கு ஆதார வசனமாக மார்க் 4:11-12 வாசிங்கக்கா. ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவங்களுக்கு இவைகளெல்லாம் ஊமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கும் மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ அக்கா. இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறாருன்னா அநேக காரியங்களை குறித்து ஊமைகளாக முன்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்லுகிறாரு. ஊமைகளாக பேசிட்டுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் குணப்படாதபடிக்கு அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது. ஆனால் உங்களுக்கோ தேவனுடைய ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு என்ன செஞ்சிருக்குது, அவருடைய தயவு நிமித்தம் குணப்பட்ட நமக்கு, அவருடைய தயவு நிமித்தம் குணப்பட்ட அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்ட நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா, அந்த தேவனுடைய ரகசியம் என்ன பண்ணிருக்கிறதா, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்ப நம்ம பாக்கியவான்களா இல்லையா, மிகவும் பாக்கியவான்கள் இல்லையா. தேவ வார்த்தை நம்ம என்ன செய்கிறது, குணப்படுத்துகிறதா காணப்படுகிறது. இப்படி இந்த தேவ தயவினால குணப்பட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்ட நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த தேவ தயவு நம்மள என்ன செய்கிறது, குணப்படுத்துகிறது. அந்த தயவு நிமித்தமா தான் நம்ம என்ன செய்கிறோம், குணப்படுத்தப்படுகிறோம். தேவனுடைய ரட்சிப்பை நம்ம என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இதுக்கு ஆதார வசனமாக தீத்து 3:4 வாசிங்கக்கா. தீத்து 3:4. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷன் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது 5 வருஷங்கக்கா. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க வசனம் என்ன சொல்லுது, அழகா சொல்லுது. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷன் மேலுள்ள அன்பும் அதுதான் நம்மள என்ன செஞ்சிருக்குதான்,
நீதிமான ஆக்கி இருக்குது. நம்மளுடைய கிரியைகளோ நம்மளுடைய காரியங்களோ என்ன செய்யவில்லை, நம்மளுடைய நீதியோ நம்மள என்ன செய்யவில்லை, ரட்சிக்கவில்லை, நம்மள வந்து கடவுளிடத்துல சேர்க்கல அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல 36வது வசனத்துல இருந்து 42வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோமானால், அப்போஸ்தலர் 9:36 to 42. இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். 9:36 கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்ற அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தால், அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தால், அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தால் அவளை கும்பாட்டின் மேல் வீட்டிலே பிடித்து வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லிட்டா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்ற சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மந்தரை அவரிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ அக்கா. இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த யோப்பா பட்டணத்துல தொற்கால் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் அப்படின்ற ஒரு சீசி இருந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த சீசி எப்படிப்பட்டவளா இருந்தாள்னா, அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து வந்தாள் அப்படின்னு சொல்லி. அவ ஒரு நாள் என்ன செய்யறா, வியாதிப்பட்டு இறந்து விடுகிறா. அப்ப அந்த தபித்தாளுக்கு தபித்தா அந்த தொற்காலிடமிருந்து உதவி பெற்ற, தயை பெற்ற அந்த பகுதியில இருந்த விதவைகள், இன்னும் வந்து கஷ்டப்படுறவங்க, ஒடுக்கப்படுறவங்க அவளுக்கு சாட்சியாக என்ன செய்யறாங்கன்னா, அவள் செய்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து பேதுருவை சுற்றி நின்று சொல்றாங்க. அப்போ பேதுரு பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலின்படி என்ன செய்யறாரு, பேதுரு ஜெபிக்கிறாரு. தேவன் அவளை மீண்டும் உயர்ப்பித்தார். தேவனின் தயவு என்ன செய்யுது, தயனுடைய விளைவு என்னன்னு பார்த்தோம்னா, தேவனுடைய தயவின் விளைவு இந்த நிகழ்வு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதன் நிமித்தமாக 9வது அதிகாரத்துல 42வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, இந்த நிகழ்வு வந்து என்ன செய்து யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அது தெரிய வந்ததோடு அல்லாம இதன் மூலமா அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவராகிறார்கள். அப்படியாகதான் நம்மை சுற்றி இருப்பவர்களிடமும் நாம் காட்டும் தயவு அநேக சமயம் அவர்களை என்ன செய்கிறது, தேவனிடத்துல வர்றதுக்கு வழி செய்து. நீதிமொழிகள் 22:1 நம்ம பார்த்தோம்னா, ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். ஆமென். ஹல்லேலூயா. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்பட்டதாம் படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நல்லது. தயை நமக்கு கிடைக்கல, என்னதான் நம்ம கிட்ட இருந்தாலும் கடவுளுடைய பார்வையில நமக்கு தயவு கிடைக்கல, மனுஷனுடைய பார்வையில நமக்கு தயவு கிடைக்கலன்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரியத்தை எடுத்துக்கோங்க. இந்த கொரோனா சமயத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, எத்தனையோ பணம் படைத்தவர்கள், எத்தனையோ மருத்துவர்கள், நல்ல சிறந்த மருத்துவர்கள், அப்படி எத்தனையோ பேர்கள் என்ன செஞ்சாங்க, இல்ல மரித்து போனார்கள். தங்களுடைய பணத்தை வைத்தோ, தங்களுடைய செல்வத்தை வைத்தோ, தங்களுடைய பொருளை வைத்தோ, தங்களுடைய உயிரை அவங்களால என்ன செய்ய முடியல, காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. நாம ஆனா இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் இந்த உலகத்துல அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருடைய தயவு. அவருடைய தயவு நமக்கு இல்லைன்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துல நம்ம நிற்க முடியாது. ஆனபடியால் எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய தயவை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படணும். அந்த தயவை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படுகிற நாம என்ன செய்யணும், பிறருக்கும்
உதவி செய்கிறவர்களாய், பிறருக்கும் அந்த தயையை வெளிப்படுத்துறவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம உதாரணமா வந்து நம்ம யோசேப்பு குறித்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா, யோசேப்புக்கு வந்து கொடுக்கப்பட்ட தரிசனம் பெருசு. ஆனா பாருங்க, 13 வயசுல என்ன செய்யப்படுறாரு? குழியில போடப்படுறாரு. குழியில போடப்பட்டு அவர் வெளியில எடுக்கப்படும்போது என்ன நினைச்சிருப்பாரு? ஐயோ! நம்ம அண்ணனுங்க மனசு மாறிட்டாங்க. நமக்கு தயை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன நினைச்சிருப்பாரு? சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனா இல்ல, மாறாக என்ன செய்யப்படுகிறார்? 20 வெள்ளிக்காசுக்காக அவர் என்ன செய்கிறார்? விற்கப்படுகிறார். விற்கப்பட்டு என்ன செய்கிற? போத்திபார் வீட்டுக்கு போறாரு. போத்திபார் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் அவருக்கு என்ன செய்யல? அவரால நிம்மதியா இருக்க முடியவில்லை. அங்கேயும் அவருக்கு பிரச்சனை. அந்த பெரிய ஒரு ஆப்பா என்ன செஞ்சிடுறாங்க? போத்திபாரின் மனைவி அவருக்கு வச்சிருக்காங்க. அங்க இருந்து என்ன செய்கிறார்? சிறைச்சாலையில என்ன செய்கிறார்? போடப்படுகிறார். சிறைச்சாலையில போட்டப்பட்டிருக்கும் போது அவர் அந்த இடத்துல பான பாத்திரக்காரனோடு என்ன செய்கிறார்? பேசுறார். அதாவது பான பாத்திரக்காரனும் சுயம்பாகி என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல சொப்பனத்தை காண்றாங்க. அவர்கிட்ட வந்து சொல்றாங்க. அவருடைய அர்த்தத்தை சொல்றாரு. அப்போ யோசேப்பு அந்த பான பாத்திரக்காரனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஆதியாகமம் 40:14 நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீ வாழ்வடைந்திருக்கும் போது அர்த்தம் என்று சொன்னதும் நன்றி. நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்ன தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன செய்யறாரு யோசேப்பு அந்த இடத்துல? அந்த பானபாத்திரக்காரனிடம் என்ன சொல்றாரு? நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயை வைத்து என் காரியத்தை என்ன செய்ய பார்வனுக்கு அறிவுன்னு சொல்றாரு. 40:23 நம்ம பார்த்தோம்னா பானபாத்திரக்காரர் யோசேப்பை நினைக்காமல் என்ன செய்கிறான்? மறந்து போனான். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் என்ன செய்யல? யோசேப்பை ஒருபோதும் மறக்கல. அவருக்கு யோசேப்பின் மீது தயையுள்ள தேவன் அவரை என்ன செய்யல? மறக்கவே இல்ல. 2 வருடம் ஆகிறது. பார்வோனுக்கு சொப்பனத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த சொப்பனத்துக்கு ஒருவராலும் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைமை உருவாக்குகிறார். அதே மறந்து போன பானபாத்திரக்காரனின் மூலமாகவே என்ன செய்கிறார்? நினைப்பை கொண்டு வந்து யோசேப்பை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கி என்ன செய்கிறார்? அவர் மீது இப்படியாக யோசேப்பின் மீது கர்த்தர் என்ன செய்கிறார்? தயை வைத்து அவனை எகிப்து தேசத்துல என்ன செய்கிறார்? பெருக செய்கிறார். அநேக நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம என்ன செய்யலாம்? மனிதர்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை நம்ம மறந்து போய் அதை வந்து நம்ம விசுவாசிக்காம மனுஷன் மேல நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம என்ன செய்யலாம்? வைக்கலாம். ஆனா அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுடைய வேலையில அவங்களுடைய காரியங்கள் நிமித்தம் நம்ம என்ன செய்வாங்க? மறந்து போவாங்க. ஆனா நம்மை ஒருபோதும் மறவாத தகப்பன் நம்முடைய தகப்பன். அவர் நம்ம மீது என்ன செய்கிறார்? தயவுள்ள தேவனாகவே என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். நான் வந்து இந்த வசனத்தை எழுதுறதுக்கு ஆதாரமா எனக்கு கிடைச்ச வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி வந்து நான் சங்கீதம் எழுதிட்டு இருக்கும்போது சங்கீதம் 89:17 உள்ள வசனம் என்னோட பேசுச்சு. சங்கீதம் 89:17 படிங்கக்கா. ஆமாக்கா. நீரே அவர்கள் பலத்தின் மகிழ்ச்சியா இருக்கிறீர். உங்களுடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். ஆமே. ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு நம்ம பார்த்து? அவரால குணப்பட்டு அவருடைய தயவு நிமித்தமாய் குணப்பட்டு ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிற நம்ம பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தமான வசனம் என்னன்னு சொன்னா, உம்முடைய தயவினால் என் கொம்பு உயரும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற வார்த்தைய நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய கொம்பு உயரும் அப்படின்னு சொல்லி இடத்துல அந்த கொம்பு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அது மேன்மையை குறிக்கிற ஒரு வார்த்தையா காணப்படுகிறது. நம்முடைய அதிகாரத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையா காணப்படுகிறது. நம்முடைய வல்லமையை, நம்முடைய ஸ்தானத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையா அது காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த நாட்கள்ல நம்முடைய கொம்பை உயர செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை தந்து நம்மை உயர்த்த அவர் என்ன செய்கிறார்? வல்லவராய் இருக்கிறார். ஆனபடியால் நாம் என்ன செய்யணும்? அவருடைய அந்த தேவ தயவு, குணப்படுகிற தயவை நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நாம் இன்னும் அவருடன் கிட்டி சேரும்போது அவர் இன்னும் நம்மை என்ன செய்கிறார்? உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார். சங்கீதம் 89:24 இவ்வாறாக சொல்கிறது, என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும் என்று சொல்லி அவருடைய தயவினால் நம்முடைய கொம்பை, நம்முடைய மேன்மையை அவர் இந்த நாட்கள்ல என்ன செய்ய போகிறார்? உயர்த்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே யாராவது ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க.